ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய புதன்கிழமையினுடைய காலை வணக்கம். எல்லாம் இன்னைக்கு நம்ம புதன்கிழமை, அறிவுக்காரகர், ஞானக்காரகன். இந்த ஞானக்காரகன், அறிவுக்காரகனுடைய நாள்ல நம்ம இடதுகளை ஓடும்போது இடகளை ஓட வேண்டும். ஒரு 2 நிமிடம் நம்ம சுவாசத்தை நம்ம கவனிக்கணும். நல்லா அப்படியே உட்கார்ந்து, நல்ல சிரிச்ச முகத்தோட, புன்முறுவலோட அனைவரும் இதில கலந்து, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். இதில இன்னைக்கு நம்ம எல்லாமே நான் நேத்தே சொன்னேன். எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு கருத்துக்கள் சொல்லப்படும். அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஐயா! இதுலலாம் போட மாட்டீங்களா? கண்டிப்பா நம்ம இதில போட மாட்டோம். ஏன்னா, நம்ம அன்னைக்கு சரக்கலைங்கிறது பயிற்சியின் மூலமா சொல்லிக் குடுத்து அந்த கருத்துக்கள நீங்க எழுதி வச்சுக்கலாம். நான் இதுலயே நான் டைப் பண்ணி எல்லாம் போட மாட்டோம். இன்னும் ஒரு பயிற்சி முடிஞ்ச பிறகு தான் அத புக்கா போடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த புக்ல எல்லாமே உங்களுக்கு வந்துரும். அதனால கோவப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அதனால தான் நான் போடுறதில்ல. ஏன்னா நம்ம போட்டு, போட்டு என்ன ஆகுதுன்னா, "ஆ இதுதானே" அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டுர்றோம். ஐயா தான் போடுறாரு, படிச்சு பார்த்துக்கலாம். அது செஞ்சுக்கலாம். இது அசால்ட். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அசால்ட்டே வேண்டாம். வாங்க, வந்து உட்காருங்க. நம்ம கூட தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க கிளம்பிருங்க. இப்ப பாதி பேர் பாருங்க, வந்தாங்க, சேர்ந்தாங்க, பாதியிலேயே கிளம்பிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால நம்ம இன்னைக்கு எந்தெந்த சுவாசம் இடது கலையில ஓடனா என்ன பண்ணணும், வலது கலையில ஓடனா என்ன பண்றது, விவரமா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனா கொண்டு வரலையா? நோட்டு கொண்டு வரலையா? வீட்ல தானே இருக்கிறோம். கொண்டு வந்து வச்சுக்கலாமே! சொல்ல சொல்ல எழுதிக்கலாமே! அதனால அந்த 2 நிமிடம் இன்னைக்கு புதன்கிழமை, அறிவுக்காரனுடைய நாள்ல நம்ம அப்படியே அமைதியா உட்கார்ந்து மூச்ச கவனிக்கிறோம். இந்த மூச்சுல நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய மூச்சு எது? அத நிறைவேற்றி குடுக்கக்கூடிய மூச்சு எது? கேட்கிறத குடுக்கக்கூடிய மூச்சு ஒண்ணு. அத நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மூச்சு ஒண்ணு. இந்த 2 மூச்சுல கரெக்ட்டா கேட்டா தான் நடக்கும். அத நான் நேரடி வகுப்புல உங்களுக்கு அந்த பயிற்சிய நான் நேரடியிலேயே குடுக்குறேன். அதனால மே மாசம் அல்லது ஏங்கய்யா இழுக்கிறீங்க? மே அல்லது ஜூன். ஜூன் மாசம் தான் அந்த நேரடி பயிற்சி வகுப்பு. ஏன்னா, நமக்கு இந்த இது இவங்களுக்கு ஒரு 3 மாசமாவது ஆகும். இப்ப 2 பேருமே வர வச்சு எல்லாமே குடுக்கலாம் என்றது என்னுடையது. அதனால இன்னும் நெறைய நாள் இருக்குது. இந்த பயிற்சியில 1ஆம் தேதி கலந்துக்கிறவங்க பெயர் பதிவு பண்ணுங்க. இன்னும் பெயர் பதிவு பண்ணாம இருக்கிறீங்க. அந்த ஃபார்ம்ல ஃபில்லப் பண்ண முடியலையா? அது முடியல சரி, அ கூப்பிட்டு சொல்லிருங்க அவர்கிட்டயே, "என்னால ஃபில்லப் பண்ண முடியலையேய்யா, என் பேர ஜாயின் பண்ணிக்கோன்னா" அவர் எழுதிப்பார். நித்யானந்தா அவர்கள் எழுதிருவாரு. அங்க அவங்கள என்னென்ன கேட்கிறாரோ, அத நீங்க அவர்ட்ட சமர்ப்பிக்கலாம். ஏன்னா, அவரு தான் இதனுடைய பொறுப்பு ஆசிரியர் அவர்தான். இதனுடைய என்னுடைய சரயோகம் அல்ல. என்னுடைய என்ன ஒரு இதில் இருந்தாலும் அவர்தான் பொறுப்பு ஆசிரியர். அதனால அனிதா மேடம் இத நிர்வாகத்த எப்படி பண்ணணும்? இத இப்படி கொண்டு போனாதாங்கய்யா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அந்தந்த நேரத்துல இப்ப பாருங்க இந்த டெய்லி பதிவுகள், எத்தனை பேர் வர்றோம், எத்தனை பேர் இதுன்றோம்.
உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸ் விஷயங்களும் அவங்க இந்த கணினி மூலமா நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுல அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நம்ம கைய தேய்ச்சு, "ஐயா மூச்ச கவனிச்சோமோ, உங்க பேச்ச தாங்கய்யா கவனிச்சோம்." சரி, நான் தான் மூச்ச தானே கவனிக்க சொன்னேன். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, இடதுகளை ஓடும்போது என்னென்ன பண்ணணும், வலதுகளை ஓடும்போது என்னென்ன பண்ணணும்ன்றத விலாவரிய இன்னைக்கு நான் சொல்லிர்றேன். அப்புறம் நாளைக்கு ஒரு நாள், நாளன்னைக்கு ஒரு நாள். வெள்ளிக்கிழமை இந்த 3 மாத பயிற்சி அவர்களுக்கு 4வது மாதமாக முடிவடைகிறது. எல்லாம் நல்லபடியா அவர்கள வழி அனுப்பி வச்சு, வருபவர்களை வரவேற்று, நம்ம அடுத்த பயிற்சி கட்டத்துக்கு ஆரம்பம். இதுல பயணிக்கிறவர்கள் பயணிக்கலாம். சரிங்களா? தாராளமா பயணிக்கலாம். 1 வருட பயணம் இது. 1 வருடத்துல ஏன் சரகலை மட்டுமா? சரகலை சாஸ்திரம், சரிங்களா? வர்மம், அதுக்கப்புறம் பட்சி சாஸ்திரம், குகை தியானம் எல்லாமே இதுல உங்களுக்கு வந்துரும். ஜோதிடம், ஓரை ரகசியம் எல்லாமே அதுல ஓரை, திதி எல்லாமே இதுல வந்துரும். அதனால நீங்க ஒரு ஜோதிடராகவும், ஒரு ஆன்மீகவாதியாகவும், ஒரு யோக ஆசானாகவும் நீங்கள் மாறிவிடலாம். இப்படித்தாங்க ஐயா போன தடவை சரயோகத்துக்கு சொன்னீங்க. சரயோகத்துல நான் என்ன சொல்லிக் குடுக்காம விட்டுட்டேன்? ஆனா அந்த பயிற்சிய நீங்க செய்யணுன்றத சொல்றேன். ஒவ்வொரு பயிற்சியும் 48 நாள் செய்து, அது முழுமை அடையணும். நான் பாருங்க, இப்ப லெஃப்ட் ஓடணும். லெஃப்ட் ஓடுதா? செக் பண்ணி பார்க்கணும். லெஃப்ட் ஓடனா, ஆஹா, ஓஹோ, உடம்பு ஏகே. உடம்பு நல்லா இருக்கு. லெஃப்ட் ஓடல, ரைட் ஓடுனா, உடம்புக்கு ஏதோ தொல்லை இருக்கு. அத தீர்க்கணும். அத நீங்க மாத்தணும். மாத்த பழகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யோக தண்டத்த எடுத்து, இப்ப லெஃப்ட் ஓடணும்னா, வலது கால மேல வச்சு, யோக தண்டத்த எடுத்து, நல்லா இது பண்ணி, அ இழுத்து, ரைட் இழுத்து லெஃப்ட்ல விடணும். ரைட் இழுத்து லெஃப்ட்ல 60 மூச்சுல கண்டிப்பா மாறும். 60 மூச்சுல மாறாதவங்களுக்கு மாறும். 60 மூச்சிலையும் மாறலையா, உடம்புல அவ்வளவு கழிவுகள் தேக்கம். அவங்க பேதிக்கு சாப்பிட்டு கழிவுகள் தேக்கத்தை இது பண்ணி, அவங்க மலச்சிக்கல் இல்லாத இதைய பண்ணி, அந்த கப சுத்தி, தந்த சுத்தி, குடல் சுத்தி, எல்லா சுத்தியும் சரி பண்ணி, அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த நிலைக்கு வர முடியும். சரகலை என்றது ஓகே. அந்த உடம்பு ஒத்துக்கணுமே. உடம்பு ஒத்துக்கல, நம்ம தான் ஒத்துக்க வைக்கணும். அதனால நல்லா இப்படி சாஞ்சு, நல்லா மூச்சு இழுத்து, 60 மூச்சுல மாறிடணும். இப்ப வச்சு அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணி, டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப கண்டிப்பா மாறணும். மாறியே இருக்கணும். மாறலன்றவங்களுக்கு கழிவுகள் தேக்கம் அதிகம். 60 மூச்சுல மாறலன்னா
அவங்களுக்கு கழிவுகள் தேக்கம் அதிகம். அதை கரெக்ட் பண்ணாதான் சரயோகமே நம்ம நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். இடது கலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஐயா சொல்றேன்னு சொன்னீங்க, கண்டிப்பா சொல்லுவேன், பயப்படாதீங்க. சரிங்களா? இப்ப நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு புதன்கிழமை. அறிவுக்காரகன், ஞானக்காரகன், கேட்டதை கொடுக்கக்கூடியவன். என்ன கேட்டாலும் கொடுப்பான். என்ன கேட்டாலும் கொடுப்பான். புதன் யாரு? சந்திரனுடைய மகன். நல்லா எந்திரிச்சு எல்லோரும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. ஓ second time. ஓ third time. ஓம் ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்மினாவதீதமஸ்து மாவே த்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் விவவந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துக்கிறேன். இனி எளிமையான வாம பயிற்சிகள் தான் நம்ம பார்க்கணும். புதன்கிழமை எளிமையான வாம பாருங்க. அது நம்ம அது இதுன்னு எடுக்கக்கூடாது. நம்ம சரயோகத்தை பொறுத்தளவு திங்கட்கிழமை சும்மா தளர்வு பயிற்சிகள், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் தளர்வு பயிற்சிகள் எடுத்துட்டு இடது கலையை ஓட வச்சுட்டு நீங்க கேட்டா கண்டிப்பா கொடுப்பார். திங்கட்கிழமை சந்திர பகவான் மனநலத்தை பாதுகாக்கக்கூடியவர். மனநலத்தை பாதுகாக்கக்கூடியவர். தன்னுடைய தாய், பெண்கள் இதனுடைய அத்தனையும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, மனைவிக்கு உடம்பு சரியில்லையா, திங்கட்கிழமை சந்திர பகவான் அப்படியே உட்கார்ந்து மனதுக்காரகன் அவர் அப்படியே நினைச்சீங்கன்னா தாய்க்கு நல்லபடியா எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா அவர் வழியை விடுவார். புதன்கிழமை ஐயா சொன்னதெல்லாம் மறந்துடுறேங்க ஐயா, எதுவுமே ஞாபகமே இல்லைங்க ஐயா அப்படின்றவரு புதன்கிழமை. வெள்ளிக்கிழமை ஐயா 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 கூப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன. யாருக்கு? விந்துக்காரகன், நாதக்காரகன், குழந்தையை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், இரத்தத்தை பலம்
ரத்தத்தை நல்ல தூய்மையாக்கக்கூடியவன். ஆண் பெண் இருவருடைய ஜனநேத்திரத்தை சரி பண்ணக்கூடியவர். அன்னைக்கு அவர்கிட்ட அது மாதிரி கேட்டோம்னா, ஐயா நான் நல்லா இருக்கணுங்க ஐயா, ஆரோக்கியமா இருக்கணுங்க ஐயா, ஆனந்தமா இருக்கணுங்க ஐயா, ஆனந்தமா இருக்கிறதுக்கு வழியை காட்டுவார். அதுக்கு அவர் தான் காரணம். அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணுமோ அதை கரெக்டா கேட்கணும், சரியான நேரத்துல கேட்கணும். அதனால அந்த சூட்சுமங்களை நம்ம சொல்லி கொடுத்து கேட்கணும். எங்கய்யா சொல்லி கொடுத்தீங்க சொல்லிடுவோம், சரிங்களா? இப்ப நம்ம அந்த தளர்வு பயிற்சியை நல்லா எழுதிட்டு அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட், in, out, in, out. நல்லா 5 முறை நீங்க செய்துக்கணும். இப்போ அப்படியே மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே வலது பக்கம் பிரீத் இன், ஏதோ ஆச்சு. இப்ப கையை பின்னாடி லாக் பண்ணி அப்படியே ரொட்டேட்டிங் பண்றீங்க. பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல ஒரு மூச்சு. அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இதுக்கப்புறம் பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out. அப்படியே மணிக்கு பிரீத் அவுட், in, out, in, out, in, out. அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் அவுட், in, out, in, out, in, out. நல்ல மூச்சு எடுத்துட்டு breathe in, breathe out, in, out, in, out, in, out, in, out. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ தோல் பட்டைங்க அப்படியே வச்சு breathe out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்துட்டு அப்படியே breathe in, out, in, out, in, out, in, out, in, out. இப்ப அப்படியே நீங்க கை அப்படியே 1, நல்ல இடுப்பு அப்படியே ஆட்டி 2, 3, 4, 5. நல்லா மூச்சு எடுத்துட்டு அப்படியே பின்னாடிங்க அப்படியே 1, 2, 3, 4,
பை. இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு மேல பிரீத் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப அப்படியே ஆப்போசிட்டிங் அப்படியே பிரீத் அவுட். இன் அவுட். இன் out, in, out, in, out, in, out. இப்ப காலை சேர்த்து இடுப்புக்கு கீழே முட்டிக்கு மேல. பிரீத் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். நல்லா மூச்சு எடுத்து அப்படியே எழுது திசையில பிரீத் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். நல்லா மூச்சு எடுத்துட்டு அப்படியே பிரீத் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் நல்ல மூச்சு. இப்போ அப்படியே பிரீத் இன் அவுட். இன் அவுட். in. 1, 2, 3, 4, 5. Breathe out. நல்லா மூச்சு எடுத்துட்டு ஐயா காடு முட்டுக்கு பிடிக்கவே இல்லைங்கய்யா. பிரீத் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அப்படியே பிரீத் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து இது பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடு வலி ரைட் சைடு வலி உடம்பு வலி அந்த வலி இந்த வலி எந்த வலியும் போறதுக்கு நின்ற நிலை திருநிலை ஆசனம். ஐயா தோப்புக்காரனும் போடணுங்க ஐயா நம்ம கண்டிப்பா. இல்ல நின்ற நிலை திருநிலை ஆசனம்ட்டீங்களே அதுதாங்க ஐயா கேட்டேன். இப்ப நம்ம தோப்புக்காரனம் போட்டுட்டு செய்யணும். நல்லா இது பண்ணி பாருங்க. அப்படியே பிரீத் அவுட். உங்களுடைய ஞாபகம் மூச்சுல முட்டியில. in out. In out. In out. In ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப நல்ல கை கால் சடக்கு எடுத்துட்டு இப்ப கை நல்ல கட்டவரோட கட்டவரல் நல்ல வலது பக்கம் திரும்புறீங்க. நல்லா திரும்ப கால் பாதம் நேரா இருக்கும். அப்படியே பிரீத் இன் 90 டிகிரி நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட். அப்படியே ஆப்போசிட். பிரீத் இன் நல்ல வரும் நேரம் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு
இப்ப நம்ம அப்படியே உட்கார்றோம். அப்படியே உட்கார்ந்து இப்ப நம்ம பயிற்சி. அப்ப இவ்வளவு நேரம் ஐயா இப்போ உட்கார்ந்து இந்த மூச்சு பயிற்சி நடத்திட்டு நாம என்ன பண்ணணும்? எந்த எந்த வேலையை எந்தெந்த இதுல எப்படி செய்யணும்? எந்தெந்த மூச்சு ஓடும்போது என்ன பண்ணணும்? அப்படின்றத நாம இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து முதல்ல வந்து சுக பிராணாயாமம். அப்படியே கையை வந்து 2 சின்முத்ரா வச்சு மேலே பார்த்த மாதிரி இருக்கு. கீழே பார்த்த மாதிரி வச்சீங்கன்னா ஞான முத்திரை. மேலே பார்த்தா மட்டும் சின்முத்திரை வச்சு பிரீத் அவுட். In, out, 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 in, out. இப்போ நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து இது சுக பிராணாயாமம். இப்போ காலையில நம்ம குளிக்கிறோம். குளிச்சு சோம்பலாவே இருக்குது. என்ன காரணம்? குளிக்கும் போது எந்த சுவாசம் ஓடணும்? வலது சுவாசம் ஓடும்போது நீங்க குளிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த இதுவுமே வராது. நல்லா ஃப்ரீயா இருக்கும். இடது சுவாசம் ஓடும்போது குளிச்சீங்கன்னா டயர்ட்னஸ், சோம்பேறித்தனம். அப்படி போய் உட்கார்ந்தா அதே தூக்கம் நல்லா வரும். ஏன்? வலது சுவாசம் வேலை செய்யும்போது குளிக்கல. அது ஓடும்போது குளிச்சாதான் அது வேலை செய்யும். அப்ப அதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப நம்ம சுகப்பிராணாயாமம் எடுத்து இப்ப கபாலபாத்தி நல்ல கையை வந்து மகாமுத்ரா வச்சு மூச்சை வேகமா வெளியேற்று. Down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல மூச்சு. நல்லா மூச்சு எடுத்து இப்போ கஸ்திரிக்கா அதே கையை நல்ல மகாமுத்திரை வச்சு
கழுத்தை டவுன் பண்ணி 10 தடவை நல்லா மூச்சு இழுக்கணும். மூச்சு வேகமா விடணும். நல்ல முகத்தை இறுக்கம் பண்ணி செய்யணும். பார்த்துதான் அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. இப்ப நாடி சோதனை. இந்த நாடி சோதனால நான் நல்லா சொல்றதை கேட்டுக்கோங்க. இடது ஓல்ஸ் ஓடனா இடது இழுத்து இடதுலயே விடுங்க. இடது எடுத்து இடதுலயே விடுங்க. இடது எடுத்து இடதுலயே விடுங்க. ரைட்டு ஓடணும்னு நினைச்சாதான் லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். சூனியம்ன்றது அடைச்ச பக்கம் இழுக்க கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் நாடி சோதனான்னு சொன்னாலும் எது ஓடுதோ அது பக்கம் மட்டும்தான் நீங்க விட்டுட்டு இருக்கணும். இழுத்து அடைக்கிற பக்கம் விடணும். இழுக்கணும், அடைக்கிற பக்கம் விடணும். அது மட்டும்தான் நீங்க செய்யணும். ரெடி? 1 2 3. அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப வந்துங்க நாடி சோதனை செய்ய பிறகு ஏப்பம் வயிற்றுல இருக்கிற கேஸை கொண்டு வரணும். நல்லா வச்சு நல்ல இது மாதிரி அபான வாய்வு கப 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 கபன்னு வரும். நல்லா தொண்டை ஜோடிச்சு இது மாதிரி நீங்க 10 தடவை செய்யணும். ஒரு டைமுக்கு 10 தடவை. அது மாதிரி 10 தடவை செய்தா 100 தடவை ஆச்சு. காலையில, மத்தியானம், சாயந்தரம் வயிறு கயிறா மாறி. நல்லா ஆழ்ந்த மூச்சு. நல்லா மூச்சு எடுத்து இப்போ இருமணும். நல்லா வச்சு நல்லா மூச்சு எடுத்து நல்லா தொங்க விட்டு இருமணும். மூச்சு வருவடிக்கு வாய்க்குள்ள இழுக்க.
நல்லா குறைச்சிட்டு ஃப்ரீ பண்ணிடுங்க. இப்ப நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம் ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறீங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் என்னது? எந்த வேர்ட்ஸ் ஓடுதோ அந்த வேர்ட்ஸ் வழியா இழுக்கணும். இழுத்து அடுத்த பக்கம் வெளிவிடணும். 5, 10 கவுண்ட் இழுக்கிறீங்க, 10 ஸ்டார்ட் பண்ணி 10 வெளிவிடணும். 10 இழுத்து அதுக்கப்புறம் 20 ஸ்டார்ட் பண்ணி 20 வெளிவிடணும். அது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது 20 இழுத்து 10 ஸ்டார்ட் பண்ணி 10 வெளிவிடும். அது மாதிரி நீங்க அவசரம் இல்லாம நாடி சுத்தி செய்தால் உங்களுடைய வாழ்நாள் கணக்கு கூடிக்கொண்டே போகும். இப்ப நீங்க நாடி சுத்தி செய்துட்டே இருங்க. நீங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க, அதானுங்க ஐயா? ஆமா. நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம். நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம். நீங்க அதை அப்படியே கேட்டுக்கிறீங்க. ஐயா சொன்னா நாங்க எழுத வேண்டாமா ஐயா? இப்ப கேட்டுக்கோங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, எழுதி. இப்போ நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். வேண்டாங்க ஐயா, நாடி சுத்தி செய்த பிறகு சொல்லுங்க ஐயா. அப்படியே ஆகட்டும் ஐயா, நானும் நாடி சுத்தி செய்கிறேன் ஐயா. பரவாயில்லைங்க ஐயா, நீங்க யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லிடுறீங்க ஐயா. அப்புறம் சொல்லிக்கலாம், நாங்களாம் எழுத வேண்டாம் ஐயா? நாடி சுத்தி பண்ணா எப்படிங்க ஐயா எழுதுறது? அப்புறம் நாடி சுத்தியும் போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு. நல்லா அப்படியே ஆழ்ந்த நீங்க இந்த நம்ம வந்து இன்னைக்கு அப்படியே மூச்சை நல்லா எடுத்து விடுறோம். நான் முடிக்கும் போது நீங்க கண்டிப்பா முடிக்கணும். சரிங்களா?
அப்படியே நீங்க ஃபுல்லா இழுத்து அடக்கி வெளியே விட்டு, அப்படியே வெளியே விட்டுட்டு அடக்கணும். அப்படியே இழுத்து மெதுவா விட்டுட்டு முடிக்கிறீங்க. இப்போ முடிச்சுட்டு நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க. நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அதனால இன்னைக்கு சொல்லப்படும், நாளைக்கு சொல்லப்பட மாட்டாது. ஏன்னா நாளைக்கு நாளைக்கு வேற விஷயம் சொல்லணும் இல்லை. அதனால ஏங்க ஐயா, ஏற்கனவே சொன்னதை நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கிறோம். அதையே நம்ம இப்போ கொஞ்சம் நல்லாவே சொல்றோம். இடது கலையில மூச்சு ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் தாலி கட்டுறதுக்கு, தாலிக்கு பொன் வாங்குறல்ல, தாலிக்கு நகை வாங்க போறோம் பாத்தீங்களா, அந்த வாங்கும் போது உள்ள நுழையும் பொழுது அதுக்கு உரியவர் நம்ம 15 30 பேர் 40 பேர் போவோம். அவங்களுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. யார் அந்த பொறுப்பை ஏத்து அந்த தாலி பொண்ண கடையிலிருந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு இடது நாசி ஓடும் பொழுது ஆர்டர் கொடுத்து இடது நாசி ஓடும்போது வாங்கினாங்கன்னா ரொம்ப 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 நல்லது. நகை தாலின்றதுல நகை தாலி கட்டும் பொழுது, தாலி கட்டும் பொழுது இடது சுவாசம் தான் ஓடணும். இடது சுவாசம் தான் ஓடணும். ஓடும்போது தாலி கட்டணும். நம்ம வீட்டுகள்ல அன்னைக்கெல்லாம் கிணறு வெட்டுவோம். விவசாயம் நாத்து நடுறது விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா பாருங்க ஐயா. இடதுகளை ஓடும் பொழுது கிணறு அந்த தோண்டக்கூடிய ஆள் அவருக்கே இடதுகளை ஓடணும். அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க ஐயா நம்ம சொல்லணும். வலதுகளை இருந்தா அவங்களே உட்கார்ந்துருவாங்க. ரெஸ்ட் சோம்பேறித்தனம் வந்துடும். இடதுகளை ஓடும்போது வெட்டுறேன்னு சொல்லி எதிர்த்து போய் வெட்டுவாங்க. அப்போ இடதுகளை ஓடும் பொழுதுதான் கிணறு வெட்ட வேண்டும். அதே மாதிரி போர் போடணும். இடது சுவாசம் ஓடும் போதுதான் போரே போடணும். இல்லை அந்த பேச்சு எடுக்கிறோம். போர் போடுறதுக்கு அந்த போர்வெல்லாம் வர சொல்லும் போது அந்த பேச்சு எடுக்கும் போது இடது கலையில ஓடுறதுக்கு போது தான் அந்த பேச்சு எடுக்கணும். ஒரு படிப்பு சம்பந்தமா ஒரு காலேஜில் போய் சேரணும். புது படிப்பு படிக்கணும். இல்லை ஒரு புத்தகம் வாங்கிட்டீங்க, ஒரு புத்தகம் வாங்கி படிக்கணும் அப்படின்னா இடது சுவாசம் ஓடணும். இடது சுவாசம் ஓடும்போது ஒரு புதிய படிப்பை படிப்பதற்கும் போய் இந்த ஸ்கூல்ல சேர்றீங்க, புதுசா ஒரு ஸ்கூல்ல சேர்றீங்கன்னா இடது கலை இருக்கும்போது போய் சேரணும். ஒரு மேல் அதிகாரிய பார்க்க போறீங்க, மேல் அதிகாரிய பார்க்க போறீங்க, உயர் அதிகாரிய உங்க மேனேஜர், அமைச்சர், எம்எல்ஏ இவங்களெல்லாம் பார்க்க போகும்போது இடது மூச்சு நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கும்போது போய் பேசினா என்ன வேணாலும் நடக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஜூஸ், இந்த ஜூஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடும்போது இடது சுவாசம் ஓடணும். இடது சுவாசம் ஓடணும். ஸ்வீட்டு, ஸ்வீட்டு சாப்பிடணும் அப்படின்னா எப்ப சாப்பிடணும்? ஏங்க ஐயா இதெல்லாம் பார்த்துட்டு எங்கனால இதெல்லாம் செய்ய முடியுமா ஐயா?
அப்படின்னு கேட்கலாம். ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னாலே உங்களுக்கு உடம்புல சூடு அதிகமா இருக்கும்போது தான் ஸ்வீட் என்னது குளிர்ச்சியை பண்ணக்கூடியது. அப்போ ஈட்டுக்கு குளிர்ச்சியை கொடுத்தா சமன் ஆகுன்னது உடம்பே ஸ்வீட் கேட்கும். அதனால நாம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த வெள்ளை சர்க்கரையில செய்தது எல்லாம் வாங்கி கொடுத்து அதுல சல்பர் என்ற ஆசிட் சேர்க்கறதுனால அது நம்மளுக்கு சுகர் உண்டாக்கிறது. நீங்க கருப்பு டீ, பனங்கருப்பு டீ, வெல்லம், அச்சு வெல்லம், அந்த வெல்லம், இந்த வெல்லத்துல செய்ததை சாப்பிட்டு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. அப்போ இடகளை ஓடும் பொழுதுதான் ஸ்வீட்டு சாப்பிடணும். கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறோம். சாமி கும்பிட போறோம். அப்போ எந்த மூச்சு போகணும்? ஆ, நல்ல கேள்விங்க ஐயா இது. ஏன்னா டெய்லி நாங்க போவோமே. இடது சுவாசம் போகும் பொழுதுதான், இடது சுவாசம் செய்யும் பொழுதுதான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் தலைவாசலையே கோயில்ல எடுக்குது முதல் ஸ்டெப் எது வைக்கணும்? இடது கால தான் வைக்கணும். இடது பக்கமா நின்றுதான் சாமி கும்பிடணும். அப்படி கும்பிட்டீங்கன்னா கேட்டது கிடைக்கும். கேட்டது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி கனகம்பட்டியாருக்கு நானே போறேன், ஜீவ சமாதிக்கு போறீங்க, சுடுகாட்டுல போய் ஒரு இது நடத்தணும். இந்த இது சாவெல்லாம் முடிஞ்சு புதைச்ச பிறகு அடுத்த நாள் பால் நெய் ஊத்துவாங்கல்ல, அந்த டைம் அந்த ஊத்துறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடது சுவாசம் ஓடணும். ஜீவ சமாதிக்கு போகும்போதெல்லாம் இடது சுவாசம் தான் ஓடணும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாள் போறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜீவ சமாதிகளுக்கு போறது ஞாயிற்றுக்கிழமை நாள் போறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாமி போய் நம்ம இப்ப மாணிக்கவாசகர் இருக்காரு, அகத்தியர் இருக்காரு, போகர், இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்றோம். இந்த பூஜை பண்ற பூசாரிகளுக்கு உள்ள பூஜை பண்றவங்க அத்தனை பேருக்கும் ஐயமார்களுக்கும் இடது சுவாசம் ஓடிட்டு இருக்கணும். வலது சுவாசம் ஓடக்கூடாது. வலது சுவாசம் ஓடுனா ஃபெயிலர். அதனால சுவாசம் இடது சுவாசம் ஓடணும். இப்ப எக்ஸாம் நடக்குது. எக்ஸாமே நடக்குது. மனப்பாடம் பண்ணணும். படிச்சு எக்ஸாம் எழுதணும். எந்த மூச்சு ஓடும்போது படிக்கணும்? நானே சொன்னேன். பார்த்து படிக்கணும். கண்ணை மூடி சொல்லி பார்க்கணும். உடனே எழுதி பார்க்கணும். என்ன கண்ணை மூடினா இடது சுவாசம் வேலை செய்யும். கண்ணை மூடனா குளிர்ச்சி. ஆனா வலது மூளையில கம்ப்யூட்டர்ல பதிவாகும். இடது சுவாசம் ஓடும் பொழுது வலது மூளை வேலை செய்யும். அப்போ மனப்பாடம் செய்யணும். நம்மளே ஒரு மனப்பாடம் பண்ணணும். ஒரு இது பெரிய திருவாசகம் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணா அப்படிதாங்க என் மனப்பாடம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 இதுக்கு மேல மனப்பாடம் செய்து வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்ப டப்பு டப்பு டப்புன்னு வரும்னா, நம்ம அங்க போய் உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப போய் சொல்ல சொன்னா அப்படியா, அப்படியா அப்படின்னு கொஞ்சம் முழிப்போம். அங்க போய் உட்கார்ந்தாச்சுன்னு வைங்களேன், எடுத்தா டப 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 டபன்னு வந்துட்டே இருக்கும். அப்போ இடகளை ஓடும் பொழுது மூச்சை இழுத்து கும்பகத்துல மனப்பாடம் பண்ணணும். இப்படி செய்தா இடகலையில இதுதான் செய்யணும். செய்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப வலது சுவாசத்துக்கு வருவோம். வலது சுவாசத்துக்கு வருவோம். ஏங்க ஐயா, நடுநாசி ஓடும் பொழுதுதான், சுணுமுனை ஓடும் போதுதான் தியானம் பண்றது. அது தியானம். வலது சுவாசம் ஓடும்போது தியானம் பண்ணலாம். சுழுமுனை நாடி 2 ஓட்ஸ்லயும் போகும்போது தியானம் பண்ணலாம். அதான் ரொம்ப நல்லது. வலது சுவாசம் ஓடும் பொழுது அங்க ஜூஸ், இங்க சூப்பு.
சூடான பொருள். சூப். சூப்பு குடிக்கலாம். சூப்பு குடிச்சா என்ன ஆகும்? உடம்பு சூடு. சூடு ஆகும். சூப்பு குடிச்சா வலது சுவாசம் வேலை செய்யணும் அப்படின்னா சூடான சூப்பு குடிச்சா வலது சுவாசம் வேலை செய்யணும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் குடும்பத்தோட பேசணும். இல்ல ஒருத்தர்கிட்ட போய் பேசணும். ஒரு வழக்க பத்தி பேசணும். முக்கிய விஷயங்களை பத்தி பேசணும்னா வலது சுவாசம் ஓடனாதான் முக்கிய விஷயங்களை நாம் பேச வேண்டும். இந்த நாத்தெல்லாம் நடுறாங்க பாத்தீங்களா? விவசாயத்துல நாத்து நடுறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் வலது சுவாசம் ஓடும் போதுதான் நாத்து நடணும். இடது சுவாசம் போகும்போது உட்கார்ந்துக்கணும். நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்றோம். ஒரு ரிப்பேர் பண்றோம். மோட்டரு, ஃபேனு ஏதோ ஒண்ணு ரிப்பேர் பண்றோம். ஒரு ஆராய்ச்சி பண்றோம். ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஆராய்ச்சி பண்றோம். அப்போ நமக்கு வலது சுவாசம் ஓடணும். ஆராய்ச்சி பண்ணும்போது கணக்கு போடும் பொழுது நமக்கு வலது சுவாசம் வேலை செய்தா சரியான நேரம். கடன். யாரிடையாவது கடன். ஐயா, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணுங்க ஐயா அப்படின்னு கேட்க போறோம் அப்படின்னா வலது சுவாசம் ஓடணும். நம்மளுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு நம்ம போய் பணம் கேட்க போறோம். வாங்கிட்டா ஐயா, தர்றவே மாட்டாங்கிற ஐயா, கர்மம் முடிச்சவன், இப்படி சொல்லக்கூடாது. அவர் பேரை சொல்லி ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேரை சொல்றேன். வெங்கடேசன் அவர்கள் நம்ம கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கிட்டார். கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சு போச்சு. வெங்கடேசன் அவர்கள் நல்லவர், வல்லவர், வாழ்க வளமுடன். அவருடைய குடும்பம் வாழ்க, அவருடைய குழந்தைகள் வாழ்க, அவருடைய தொழில்கள் சிறக்க, என்னுடைய 10 கோடி ரூபாய் அவர் திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அவர் நல்லவர், வல்லவர் அப்படின்னு நம்ம அவரை வாழ்த்தினார். அந்த வாழ்த்துடைய வைப்ரேஷன் அலை, எண்ண அலைகள் அங்க போய் சேர்ந்து, சரி ஐயா கிட்ட வாங்கின இவ்வளவு வருஷம் ஆகி போச்சு, கொடுத்துடலாம் காசை அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்ப கடன் கேட்கும் போதே வலது சுவாசம் ஓடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஐயா, போட்டு குழப்பிடாதீங்க. கடன் கேட்கறதுக்கு அதேதான், கடன் கொடுக்கறதுக்கு அதேதான், கடன் வாங்கறதுக்கு அதேதான். கடன் கொடுத்தவர்கிட்ட வாங்கணும்னாலும் வலது சுவாசம் தான் வேலை செய்யணும். கடன் நம்ம கேட்கணும்னாலும் வலது சுவாசம் தான் வேலை செய்யணும். அதான் நம்ம போய் பேசுறது எல்லாமே வலது சுவாசம் ஓடும்போது தான் போய் பேசினா சரிங்க ஐயா, உங்களுக்கு கொடுத்துருந்தேங்க ஐயா, இடது சுவாசம் போய் ஓடும்போது போய் கேட்டீங்கன்னா அப்படியா, என்கிட்டயே பணம் இல்லை, என்னால எப்ப கொடுக்க முடியும், அது அப்பதான் கொடுக்க முடியும்ப்பா. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு இது பிரச்சனைகள் அப்படின்னா கடன் கொடுத்தா நம்ம வலது சுவாசம் ஓடும்போது ஓட வச்சுட்டு நீங்க போய் கேளுங்க. அண்ணா அப்படியாண்ணா, சரி நான் கொஞ்சம் பொறுங்கண்ணா, நான் எப்படியோ ஏற்பாடு பண்ணி தரேன்னு அந்த வார்த்தை வாயில வரும். ஏய், வாங்கிட்ட குடுக்கவே மாட்டேங்கிற, ஏய் என்னடா எனக்கு தெரியாதாடா உனக்கு? அப்படியா, நான் கொடுக்கும் போதும் கொடுப்பேன், என்ன பண்ணியோ பண்ணிக்கப்போ. இடது சுவாசம் ஓடும்போது இப்படி பண்ணும். நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்கு, தீர்க்க முடியாத நோய். ஒரு எய்ட்ஸ், ஆஸ்துமா, அந்த மாதிரி கொடிய வியாதிகள், கேன்சரு, இந்த மாதிரி நோய்கள்லாம் மருந்து நம்ம சாப்பிடணும்னா
அந்த நோய்களுக்கு மருந்து சாப்பிடணும்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, இல்லைன்னா மத்தியானம் 1லிருந்து 2க்குள்ள, இரவு 8லிருந்து 9 மணிக்குள்ள மருந்துகளை சாப்பிட்டால் வலது மூச்சு ஓடும் பொழுது, வலது சுவாசம் ஓடும் பொழுது இந்த மருந்துகளை இந்த நேரத்தில் எடுத்துட்டால் வியாதிகள் கண்டிப்பா குறைய தொடங்கும். மருந்து இப்படிதான் நம்ம சாப்பிடணும். இந்த முறையில தான் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் என்னால பார்த்துட்டு பார்த்தா நல்லது, பார்க்கலன்னா உங்க இஷ்டம் அது. சரிங்களா? மருந்து சாப்பிட வலது நாசியில தான் நம்ம சாப்பிடணும். இப்ப உங்களுக்கு நானு என்ன சொல்றேன், ஒரு ஆசிரியர் இருந்து ஒரு குரு இருந்து போதனை பண்றேன். திருவாசகம் முற்றுவதல் படிக்கிறோம். இதுக்கெல்லாம் வலது சுவாசம் ஓடிட்டு இருக்கும் போதுதான் படிக்கணும். போதனை நான் சொல்றேன், பேசுறேன், மேடையில ஏறி பேசுறேன், அரசியல்வாதிகள் பேசுறாங்க, இடது சுவாசம் ஓடும்போது பேசுனாங்கன்னா கொட்டோ 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 கொண்டு அவன் கிடக்குறான் பேசிட்டு போறான் அப்படின்பா, யாரும் கேட்க மாட்டாங்க. வலது சுவாசம் ஓடும்போது பேசுறது கண்டிப்பா அவங்க காதுல விழுகும், நல்லது நடக்கும். ஒரு உபதேசம், அதான் ஒரு காலாட்சேபம் எல்லாம் பண்றாங்கல்ல, கிருபானந்த வாரியார் எனக்கு சொன்னது அதுதான். தம்பி, காலாட்சேபம் செய்யும் பொழுது உனக்கு வலது மூச்சு ஓடுதான்னு பாரு, அப்ப நீ என்கிட்ட வந்து உட்காரு, இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார்ந்துக்கோ. அடிக்கடி சொல்லுவார் எனக்கு, அடிக்கடி எனக்கு சொல்லுவார். நாங்கெல்லாம் ஒரு 9 வருஷம் அவர் கூட இருந்தேன் நான். அந்த இருந்தபோது அவர் தான் எனக்கு யோகாச்சாரிய பட்டமே கொடுத்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவரு அவரு சொன்ன ஒரு பாடல் தான் இன்னைய மனதுல. பாரு தம்பி, அவரு இப்ப என்னை இப்படிதான் கூப்பிடுவாரு, தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. பாரு தம்பி, திக்கி திக்கி பேசுறாங்களா யாராவது? உனக்கு ஞாபக சக்தியே வரலையா? சோம்பேறித்தனமா இருக்குதா? சுறுசுறுப்பு வரணுமா? என் அப்பன் முருகன் இருக்கான், அவன் பாடல பாடு. என்ன அந்த அந்த பாட்டு இப்ப எனக்கு முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் செயல் தந்து உணர்வென தருவாய், பொருகும் கவரும் புவியும் பரவும் குருபிங்கவையன் குணபஞ்சரனேன் நீ சொல்லி பாரு. அவங்க அப்படியே வாயில சரளமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நான் கொஞ்சம் வைத்தியத்தில் இருக்கேன்னா நான் என்ன ஆட் பண்ணேன், இந்த வசம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த வசம்ப நல்லா சுட்டு கரியாக்கி தேன்ல குழப்பி அந்த பேச முடியாதவங்களுக்கு நாக்கில் தொடச்சி இந்த பாட்டை சொல்ல சொல்லுவேன். உடனே 3 மாசத்துல பேசிடுவாங்க. திக்குவாய திருப்புடன்னா இதவன். அப்போ அந்த போதனை செய்யறதுக்கு ஒரு ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது, ஒரு பிரின்சிபால் பேசும் பொழுது, ஒரு அரசியல்வாதி பேசும் பொழுது, திருவாசகம் முற்றுவதல் படிக்கும் பொழுது, இதெல்லாம் வலது சுவாசம் வேலை செய்யணும். ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது, கோர்ட்ல கேஸ் நடக்குது, அந்த வழக்கு வம்பு வழக்கு. இதுக்கு நம்ம அந்த இதுல போய் அந்த இதுல கூப்பிடுவாங்க, போன உடனே போய் ஏறி நின்று பேசணும். அப்போ நமக்கு வலது மூச்சு ஓடும் போது போய் ஏறி நின்று கேட்கிற கேள்வி பதில் டான்னு வந்து. அதே மாதிரி நம்ம வக்கீல், நம்ம அட்வொகேட், நமக்கு வாதாடக்கூடிய அட்வொகேட்டுக்கு வலது சுவாசம் ஓடணும். அப்போ நமக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு நல்லா கிடைக்கும். நல்ல தீர்ப்பு நமக்கு நல்ல தீர்ப்பா கிடைக்கும். ஐயா, நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க ஐயா, நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க ஐயா. இப்ப பாருங்க 5 நிமிஷம் எச்சாகி போச்சு, பரவாயில்ல, முடிச்சுட்டே இது பண்ணிக்கலாம்.
தூக்கமே வரமாட்டேங்குதுங்க ஐயா. தூங்கியே தூங்குறேன், 2 மணி நேரத்துல எந்திரிச்சிடுறேங்க ஐயா. என்ன சொன்னேன்? பால் சூப்பு குடிக்க சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு இப்படி மாத்திக்கலாம். பால்ல கசகசாவ கலந்து ஆரஞ்சு சா ஜூ ஆரஞ்சு சாறு இருக்குது, அத கொஞ்சம் கலந்து பால்ல கலந்து கொஞ்சம் சூடு சூடா குடிச்சிட்டீங்கன்னு வைங்க. இல்ல ஆரஞ்சு ஜூஸையே கொஞ்சம் சூடு ஒரு குறுமிளகு போட்டு ஒரு அப்படியே குடிச்சிட்டீங்கன்னு வைங்க. தூக்கம் நல்லா வரும் இரவுல. வலது சுவாசம் ஓடும்போது தூங்கணும். வலது சுவாசம் ஓடும் பொழுது தூங்கணும். இதுதாங்க ஐயா. இதுதான் வலது சுவாசம் ஓடும்போது, இடது சுவாசம் ஓடும்போது என்னென்ன பண்ணன்றது, இப்ப நம்ம அப்படியே இது பண்ணி, இப்ப நல்ல பிராமரி பண்ணிக்கலாம். நல்ல பிராமரி மூச்சுக்கு கீச்சு எடுத்து சவுண்டா விடணும். அந்த மாரி சவுண்டு. ரெடி? 10 தடவ. அப்படியே சாந்தியாஸ். நீங்களே சாந்தியாசனத்துல இப்ப நம்ம என்னென்ன சொன்னோன்றத ஞாபகம் பண்ணிக்கோங்க. அகத்தாய்வு. இதுல நான் எதுவும் இன்னைக்கு பேச மாட்டேன். நானும் படுத்துருவேன். அப்படியே தூங்கிருவேன். சரிங்களா? அது தமாஷுக்கு சொல்றேன். அகத்தாய்வு அப்படியே படித்து நீங்களே உங்களுடைய அகத்தாய்வு பண்றீங்க. என்னென்ன வலது சுவாசம் ஓடும்போது என்னென்ன, இடது சுவாசம் ஓடும்போது என்னென்ன நடக்கணும். அப்படியே கை கால் நல்லா ஷேக் பண்ணி நல்ல ஆண்டவனை நினைச்சு, பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் எந்திரிச்சு திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை நல்லா தேய்ச்சி நல்லா கண்ணத்தை ஒத்தி கண்ணை திறந்து பார்க்கணும். அவ்வளவுதாங்க ஐயா. இதுதான் சூட்சும ரகசியங்கள். இத பிரகாரம் நம்ம நடக்கணும். இன்னைக்கு புதன்கிழமை. ஓம் பிரியங்களையார் சுவமும் நிறுவனாபுதிமுதம் சௌரியம் சௌமியம் குணோபேதம் தம் புதம் பிரணவாமியகம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகு என்று போட்டு இந்த சாந்தியாசம் நிறைவு செய்து கைதட்ட 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
ரிலாக்ஸ். வாழ்க வளர்க உயர்க. நன்றி வணக்கம். எல்லாரையும் வர சொல்லுங்க. இந்த 2 நாளு நல்லா தெரிஞ்சுட்டு போகலாம். வந்தது வந்துட்டீங்க, தெரிஞ்சுட்டு போங்க.